வயசானாலும் உன் இளமையும் ஸ்டைலும் இன்னும் மாறவே இல்லை. படையப்பா படத்துல சூப்பர் ஸ்டாரை பார்த்து நீலாம்பரி இப்படி சொல்லுவாங்க. இது 100க்கு 100 இல்லைங்க, 100க்கு 100,000 மடங்கு உண்மை. வயசு ஏற ஏற ரஜினியோட ஸ்டைலும் இளமையும் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுதே தவிர கொஞ்சமும் குறைஞ்ச பாடில்லை. கடைசியா வெளிவந்த ஜெயிலர் படத்துல ரஜினியோட நடையின் வேகமும் கம்பீரமும் அந்த ஸ்டைலும் துளி கூட குறையல. இந்த படம் கிட்டத்தட்ட 650 கோடி வசூல் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. 72 வயசு ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் ஹீரோவா நடிச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுக்கிற நடிகர்னா உலகத்திலேயே அது ரஜினி ஒருவரா மட்டும்தான் இருக்க முடியும். வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ண லால் சலாம் சில போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் அப்புறம் ஹார்ட் டிஸ்க் பிரச்சனை காரணமா தள்ளி போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா ஓடிடி உரிமையை சில தளங்கள் அநியாய விலைக்கு கேட்பதால படத்தை வெளியிடாம நிறுத்தி வச்சதுதான் உண்மையான காரணமா. அது மட்டும் இல்லாம அயலான், கேப்டன் மில்லர் போன்ற படங்கள் தியேட்டரில் நிரப்பட்டதால லால் சலாமுக்கு போதுமான திரையரங்கு இல்லைங்கிறதும் ஒரு காரணம். எப்படி இருந்தாலும் ரஜினிக்கான மார்க்கெட்டை பொறுத்த அளவுல எந்த சரிவும் இல்லை. இன்னைக்கு டாப்ல இருக்கிற அத்தனை டைரக்டர்ஸும் ரஜினியோட கால் ஷீட்டுக்காக கால்கடுக்க காத்துட்டு நிற்கிறாங்க. தாசே ஞானவேல் டைரக்ஷன்ல வேட்டையன் படம் 70 விழுக்காட்டுக்கு மேல முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜோட ஒரு படம், அதுக்கப்புறம் மாரி செல்வராஜோட ஒரு படம், அதுக்கப்புறம் நெல்சனோட சேர்ந்து ஒரு படம். இது ஜெயிலர் பார்ட் 2 கூட இருக்கலாம். இது மட்டும் இல்லாம சில இளம் இயக்குநர்கிட்டையும் தொடர்ச்சியா ரஜினி கதை கேட்டுட்டு வர்றாரு. இதே போல கார்த்திக் சுப்பராஜ் கூட ஒரு படம்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா அது கன்ஃபார்ம் ஆகல. இந்த படங்களையெல்லாம் அவர் நடிச்சு முடிக்கிறதுக்கே 2025 ஆகிடுமா. தமிழ்நாட்டில் தலைவன் நடிச்சுக்க ஆளே இல்லப்பா.